அம்முஸ் கிச்சன். இன்னைக்கு நாம வஞ்சர மீன் வறுவல் எப்படி மிகவும் ஈஸியாக செய்வதுன்னு பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: இப்போ சமைக்கலாமாங்க. முதல்ல மீன் வறுவலுக்கான மசாலாவை ரெடி பண்ணலாம். மிளகாய்த்தூள் 5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பூண்டு விழுது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோள மாவு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரை எலுமிச்சை பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே மீனை உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மசாலாவை மீனில் அப்ளை பண்ணலாம். இப்போ மசாலா தடவிய மீனை 30 நிமிஷம் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஹீட்டான பேனில் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே ஒவ்வொரு ஸ்லைஸாக பேனில் போடலாம். இப்போ பேனை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோ குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு சைட் ஃப்ரை ஆயிடுச்சு. அதை திருப்பி விடலாம். இப்போ மீன் 2 சைடும் ஃப்ரை ஆயிடுச்சு. சர்வ் பண்ண ரெடியாக இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வஞ்சரம் மீன் ஃப்ரை எப்படி செய்வதுன்னு பார்த்தோம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பாய் ஃப்ரம் அம்முஸ் கிச்சன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.